ஹாய்ப்பா, அனைவருக்கும் ஒரு இனிய வணக்கம்ப்பா. இன்னைக்கு சூப்பரான ஒரு 3 பொருள் அன்பாக்சிங் பண்ற வீடியோ தான் பார்க்க போறோம். நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னென்ன வந்திருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. என்னதான் நம்ம காசு கொடுத்து ஆர்டர் பண்ணியிருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிஃப்ட் யாராவது கொடுத்து ஓப்பன் பண்ணுவோம், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இது சின்ன பாக்ஸு. இது என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். சிசரே பண்ணிடுவோம், ஏன் டீசெண்டாக நீட்டாக பண்ணிடுவோம். ஓகே, வருவனான்னு தகுடிங்குத அநியாயத்துக்கு. வாவ், இங்க பாத்தீங்களா என்னதுன்னு? இது வந்து பேங்கிள்ஸ் தான் ஆர்டர் பண்ணேன். நான் இந்த மாதிரி இமிடேஷன் ஜுவல்லர்ஸ் எப்பயுமே எனக்கு லைக் பண்ணவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் ஒரு தடவை சரி நான் ஸ்ட்ரோல் பண்ணிட்டே வரும்போது இது எனக்கு ரொம்ப அட்மையரா இருந்தது. ஸோ அதனால இதை வாங்கினேன். இருங்க போட்டு காட்டுறேன். நல்லா பேக்கிங்கும் நல்லா பக்காவா பண்ணியிருந்தாங்க. இங்க பாருங்க, ஒரு கோல்டு பேங்கிள் மாதிரியே பர்ஃபெக்டா இருக்கு பாருங்கதா. நல்லா இருக்குல்ல? இந்த 4 வளையலும் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு கோல்டு பேங்கிள் மாதிரியே இருக்குது. நல்ல ஒரு பார்ட்டி வேர்ஸ்க்கு போட்டு போகலாம், சூப்பராக இருக்கும். நான் இதை போட்டு காட்டுறேன் அப்புறமேட்டு உங்களுக்கு. இப்பயே போட்டு காமிங்க. சரி, நல்லா இருக்குல்ல வளையல்? சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கைக்கெலாம் வளையல் அமையிறதே கஷ்டம். ஆனால் இது இந்த மீஷோவில் இந்த வளையல் அமைஞ்சது சும்மா சூப்பராக இருக்குது. கோல்டு பேங்கிள்ஸ் மாதிரியே அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது. கோல்டு பேங்கிள்ஸ் மாதிரியே இருக்குது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட நம்ம போட்டு போகலாம். திருட வந்து திருடிட்டு போனால் கூட எடுத்து இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துடலாம். நானும் திருட வந்து கொடுத்தா இந்த பண்ணியே வச்சுக்கப்பான்னு சொல்லி கொடுத்துருவேன். அவ்வளோ பறந்த மனசு எனக்கு. ஓகே, வளையல் சூப்பராக இருக்கா என்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுவோமா? எங்கப்பா, அந்த டீசன்ஸியே நமக்கு சரிப்பட்டு வரல. அதுதான் பாருங்க, இந்த டீசன்ஸியே நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா சிசரில் கட் பண்ணுமா? பண்ணுறேன். கவலைப்படாது, நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு இடத்த. எடுத்துட்டேன், பேக் பண்ணதை எடுத்துட்டேன். அடுத்தது என்ன உள்ள, இதுக்குள்ள ஒரு இது போட்டு வச்சிருக்காங்க. இது என்னடா மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை. இது வந்து கிச்சன்வேர். இந்த கிச்சன்வேர் நான் ரொம்ப ஆசைப்பட்டு தான் நான் வாங்கினேன். இது வந்து இப்போ ஒரு ஆம்லேட் போடுறதுக்கு, அது இதில் பேன் கேக் ஊற்றுறதுக்கு. இதுனா ரிமோட்டா? இது கைப்பிடி ஹேண்டில். பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? இங்கே அதாவது இதை வந்து கையில் தனியாக கொடுத்துருக்காங்க, ஹேண்டில் தனியாக கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூ தனியாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி காட்டுறேன்ப்பா. இப்போ தான் எங்கள் அம்மா ஒரு எலக்ட்ரிஷியன் அப்படிங்கிறத நிரூபிப்பேன். கண்டிப்பாக. இப்படியா? கண்டிப்பாக. இப்போ என்ன பண்ணணும்னா, சிந்துரமும் சிரிப்பு, காப்பி ரைட்ஸ் சிரிப்பு, கையில ஸ்க்ரூ போடுவாங்க. ஸ்க்ரூ டிரைவர் வந்து எடுக்கணும், அது டூல்ஸ் பேக்ல இருக்கு. சரி, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அப்படின்னுட்டு இதில் என்ன, அது பேன் கேக் ஊத்துறதா? பேன் கேக்கு, ஆம்லேட்டு எல்லாம் வேணும். உனக்கு இனிமேல் என்ன வேணும்? பர்கர் வேணும். அது இதில் பண்ண முடியாது, அதுக்கு ஓடிஜி வேணும். ஓடிஜினா கூட என்னன்னு தெரியாதா? மைக்ரோவேவ். ஆமாம், இது இப்போதைக்கு ஃபிட் பண்ணியிருக்கேன், அப்புறமே நான் நல்லா பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், சூப்பரான நல்ல ஒரு இதில் வந்து நம்ம ஆம்லேட் ஊற்றிக்கலாம், பேன் கேக் ஊற்றிக்கலாம். ரொம்ப நாள் ஆசை எனக்கு இது வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். ஆஃப் பாயில் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். அதனால எல்லாமே போட்டுக்கலாம். என்ன ரேட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சொல்கிறேன். சின்ன ஆசை மாதிரி சின்ன ஆசையில் இது வாங்கியிருக்கேன். இதனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கல்பனாவை தான் பார்க்க சொல்லணும், கண்ணு தெரியாது நம்மளுக்கு. அருமைங்க. நம்ம கம்பெனில இந்த பேனோட விலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ ப்ரமோஷன் சொல்லிடுவாங்க, 247 ரூபாய் போட்டு இந்த நான் இதை வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி தான் நான் வாங்கினேன்.
எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை. இது ப்ரமோஷனல் வீடியோ கிடையாதுங்க. அதே மாதிரி இன்னொன்று இது ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது. இது வந்து நாங்கள் என் சொந்த காசு போட்டு வாங்கியிருக்கோம். காசு போட்டு இன்னைக்கு நான் வாங்கியிருக்கேன். இந்த வளையலோட ரேட்டு வந்து 147 ரூபாய். இந்த வளையலோட ரேட்டு, இதனோட ரேட்டு 287 ரூபாய். சரி, இதுனா இந்த ரேட்டு தான் போட்டு வாங்கியிருக்கேனா? ஓகே, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வளையலே இதுக்கு ஒர்த்தான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க, வளையல் சூப்பரா, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு வளையலோட இது. சரி, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். என்ன பெத்த ப்ராடக்டா இருக்குது. டிங் டிங் டிங். தெர்மாகோல் ஆர்டர் பண்ணியிருக்கிறியா? தெர்மாகோலா வீட்டுக்குள்ள உதறபடி யார் கூட்டுறது? புதையல் மாதிரி வருது. தெர்மாகோல்லாம் போட்டு வச்சுக்கோ. நல்லா சேஃபாக வந்து பார்சல் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த ப்ராடக்டை வந்து நான் நினச்சேன் எப்படி கொடுப்பாங்களோன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது ஏதாவது ரிட்டன் தான் போட வேண்டியிருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் ரிட்டன் போடாத அளவுக்கு நல்ல ஒரு ப்ராடக்டை நல்லா சேஃபாக கொடுத்துருக்காங்க. என்னன்றதை கல்பனாவே முடிக்கிறா. என்ன இந்த அம்மா லூஸ் தனமாக ஏதோ பண்ணியிருக்குது, கிறுக்குத்தனம் பண்ணியிருக்குதுன்னு நினைக்கிறா. கிறுக்குத்தனம் இல்லை, நல்ல ஒரிஜினலாக நான் வந்து நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல் தான். இனிமேல் நாமளும் வந்து பழமையை தேடி போவோம் அப்படின்ட்டு பழமையை தேடி கேஷ்பேக் 20 rupees அதுக்கு எது கொடுத்துருக்காங்க கூப்பனு. கல்பனா படித்து பார்த்துட்டு அப்புறமேட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவா நம்மளுக்கு. உண்மையிலேயே ரொம்ப சேஃபாக வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தயிர் போட்டு வைக்கிற தயிர் ஊறுகாய் சின்ன சின்ன. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது மாதிரி வாங்கணும்னு. நான் இங்கே பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்துலங்களையோ இல்லை நம்ம ஊரில் கடைகள்லையோ பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்டு கிடைக்கல. இவ்வளோ ஒரு ஃபினிஷிங்காக பாருங்கள். எந்த இடத்துலையுமே எந்த ஒரு ஹோல்ஸோ இல்லை ஒரு நார்மலாக ஒரு திருன்னு வர்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது. இதை பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதிலே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாம்பார் ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு நல்லாயிருக்கும். ஊறுகாய் நல்லா வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா மண் வாசனையோடு இது மண் சட்டியில் சாப்பிட்றதுன்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது இது மெயினாக இதுனா தயிர் துவை வைக்கிறது தான். இதனோட பர்பஸ் வந்து தயிர் துவை வைக்க தான் வச்சுருந்தாங்க. சரி, நான் இது ஒன்று வாங்கிட்டேன். இது ஒன்றா? ஓகே, இதனோட ரேட் என்னன்றதை சொல்கிறேன். இந்த அதுக்குள்ளே பாருங்கள். இது ரெண்டுமே சேர்த்து 350க்கு வாங்கியிருக்கேன். இது ரெண்டுலேயுமே நம்ம வந்து ஒன்று தயிர் போட்டுக்கலாம், ஒன்று நார்மலாக மண்பானையில் என்ன யூஸ் பண்ணுவோம் ஊறுகாய் ஒரு நாள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு நாள் நைட் தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை தயிர் போட தான், மெயினாக தயிருக்கு தான் நான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம 3 அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருக்கோம். ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணிருக்கோம். அது என்னன்றதை வரிசையாக எடுத்துக்கிறேன். இதனோட ரேட் என்ன? 350. இதனோட ரேட்டு 247 247 ரூபாய். இதுவும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எனக்கு இது ரொம்ப நாளாக பிடிச்சி தான் வாங்கினேன். அப்புறமே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள்ஸ் உண்மையிலே எனக்கெல்லாம் கைக்கு பேங்கிள் போய் கடையில் வாங்கினா 2.8 அந்த மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே இது வந்து நான் ஆர்டர் பண்ணி முத வாங்கின அந்த பேங்கிளில் நல்ல ஒரு கோல்டு ஃபினிஷிங்லேயே இருக்குது, நல்லா இருக்குது. இந்த 3 ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு எது நல்லா இருக்குது, இந்த வளையல் நல்லா இருக்கான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்கள். நான் லிங்க் கல்பனாட சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஒரு லிங்க் கொடுக்கறது கஷ்டம்னு கல்பனா சொன்னாங்க நேற்று. அதனால் இன்றைக்கி நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பொறைக்கிறேன் என்னை முன்னாடி உட்காந்து. ஓகே, இதெல்லாம் போட மாட்டா முதல்ல. ஓகே, இதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம 3 பொருள் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். பாய். இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் உங்கள் மாமன் டாட்டர் 677. பாய்.